Hi friends, welcome back to my channel Karthika Pugar's Passion. இன்னைக்கு நான் இந்த வீடியோல என்ன கவர் பண்ணியிருக்கிறேன்னா என்னோட பர்சனல் யூஸுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ண Dyson V8 cordless vacuum cleaner பத்தி தாங்க. இந்த Dyson பிராண்டை வந்து மதர் பிராண்ட் ஆஃப் ஆல் cordless vacuum cleanerனே சொல்லலாங்க. ஆக்சுவலா இது வந்து வால் மவுண்டட். இந்த blink ஆயிட்டு இருக்கிற இந்த ப்ளூ லைட்ஸ் வந்து சார்ஜிங் லெவலில் இண்டிகேட் பண்ணுதுங்க. இதுக்கு செப்பரேட் சார்ஜருமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சுன்னா செப்பரேட் ஃபாலோ அப்பே தேவையில்லைங்க. ஆட்டோமேட்டிக்காக சார்ஜர் வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரெட் கலர் பட்டன் வச்சு தாங்க நம்ம ஹோலாகவே இதை ஆப்ரேட் பண்ண போகிறோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக ஸ்டைலிஷாகவே இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வித்தவுட் எனி டிலே இதோட டூல்ஸும் அதோட யூசேஜஸும் பற்றி பார்த்துடலாம். இது ஃபர்ஸ்ட் டூலுங்க. செகண்ட் ஒன், third, fourth, fifth, sixth and last வந்து seventh product. இது பின்னாடி நான் இழுக்கிறது வந்து அது செப்பரேட் ஒரு பார்ட்டுங்க. மீன்ஸ் எந்த டூல் கூட வேணாலும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் அந்த லெங்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இதுவுமே அதே மாதிரி தான் ஒரு சப்போர்ட்டிங் பார்ட், எதுலனாலுமே அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுங்க. இது ஹேர் ரிமூவல் க்ளீனர்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சோஃபா, பெட்டு அந்த மாதிரி ஏரியாஸ்க்காக இதை வச்சுருக்கிறேன். இதை நான் தரையில் யூஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபெதர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது வந்து சென்சிட்டிவ் ஏரியாஸை க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ராடக்ட் வந்து கர்டைன் க்ளீன் பண்ணுறதுக்கு. எங்கள் வீட்டில் நிறைய கர்டைன்ஸ் இருக்குதுங்க. இப்போ இது இருக்கிறதுனால எனக்கு கர்டைன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமாகவே தெரியல. ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். இதுவுமே நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டுங்க. மீன்ஸ் இந்த பால்கனி ட்ராக்லாம் இருக்குல்ல, அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் அழகாகவே சக் பண்ணி எடுத்துரும். விண்டோஸு இதெல்லாமே நமக்கு க்ளீன் பண்ணி தந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட மொஸ்கிட்டோ மெஷ்ஷை க்ளீன் பண்ணுறதுக்கான டூலுங்க. இதுவுமே அழகாக எல்லா டஸ்ட்டையுமே சக் பண்ணிடும். இப்போ நீங்கள் பார்க்குறது நான் என்னோடய இன்டீரியரை நான் க்ளீன் பண்ணுறேங்க அந்த ஃபெதர் டூல் வச்சு. ஃபைனல் அவுட்புட் வந்து பாருங்களேன், எவ்வளோ அழகாக அதை க்ளீன் பண்ணி கிறிஸ்டல் கிளியராகவே எனக்கு மாற்றி தந்துடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த டஸ்ட் எல்லாமே பின்னில் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ ஒன்றுமே இல்லைங்க, அந்த ரெட் கலரில் காட்டினேன்ல அதை கொஞ்சம் ஹெவியாக நம்ம மேலே புல் பண்ணோம்னாலே எல்லா டஸ்ட்டுமே நம்ம கைப்படாமலே டஸ்ட்பினில் போயிடுதுங்க. ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இருக்கிற கொஞ்ச நஞ்ச தூசியுமே விழுந்துருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்ளீனாக எனக்கு சூப்பராக பண்ணி தந்துருச்சு பாருங்கள். இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக நீங்கள் இனியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். ரிலேட்டட் வீடியோஸ்லேயும் ஆட் பண்ணியிருக்கிறேன். கமெண்ட் பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கிறேங்க. மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் சச் யூஸ்ஃபுல் வீடியோஸ். பாய்.